நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம என்ன ஃபிஷிங் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, நல்ல தண்ணி தான் வந்திருக்கோம். ஸ்லிங் ஷாட்டை வச்சு ட்ரை பண்ண வந்திருக்கோம். கையில் எங்கே பாருங்கள், குஷ்டரோதிக்கு அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோமா. பாதுகாப்பு உரை எல்லாத்துக்கும் தேவைப்படுது. பாருங்க, தான் அந்த ஸ்லிங் ஷாட்டு, ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டு. இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் டெமோ எடுத்துருக்கோம். யாருக்குன்னா ஸ்லிங் ஷாட்டை வச்சு டெமோ எடுத்துருக்கோம். அதனால் நம்பிக்கையாக வந்திருக்கோம், ஏதாவது அடிச்சிருவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அடிக்கிற காட்சி காட்டுறேன்னா தெரியல, அடிச்சிட்டேன்னா கட்டாயம் காட்டுறேன். அதுக்கப்புறம் அக்யூரேசி வந்துருச்சு அப்படின்னா அடிக்கிறதே காட்டுறேன். சரிங்களா? இது ஒரு மோட்டருக்குள்ளே வந்து நரம்பு தான் தந்திருப்பாங்க. சரிங்களா? ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நரம்பு இருக்கும். நம்ம வந்து பிரைட் லைன் போட்டிருக்கோம். என்ன பாருங்க, நம்ம வந்து பிரைட் லைன் தான் போட்டிருக்கோம். அந்த நரம்பு வெளியே எடுத்துகிட்டு பிரைட் லைனை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படி அம்பு கொடுத்துருவாங்க, அதை கூட இணைச்சிக்கிற வேண்டிதான். நான் வந்து அன்பாக்ஸ் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இந்த செட்டப் தான் அது. இப்படி இந்த நரம்பில் போட்டுக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு, சாரி மாற்றி போட்டேன். இப்படி போட்டுடணும். இந்த புடப்பா இருக்கிற பக்கம் கை பக்கம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்க வசமாக இருக்கும். அப்படி குறி பார்த்து அடிக்கலாம். சரிங்களா? பார்ப்போம், அடுத்து எதாவது அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். சரிங்களா? என்னன்னு தெரியல, ஒன்று 2 ட்ரை பண்ணி பார்த்தேன். மீன் ஒன்றும் விசேஷமாக இல்லை. சரி, உட்காந்துருக்கிறேன். உட்காந்து போய் அதில் உட்காந்துருந்து அடித்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை அடிச்சிட்டாரு, செடியில் மாட்டிக்கிட்டோம். சே, வாடி வந்து எடுக்கிற குளிக்கல சைஸை கேளு. தலை இது என்னது மாடு மாதிரி இருக்கு பாருங்க. தலை அம்மா, தலை இது என்னது மான்ஸ்டர். இவ்வளோ பெருசு சிலைப்பில் நீங்கள் தான் பாருங்க. எதில் அடிச்சிருக்கு பாருங்க. ஏ அப்பா, மொதல் அட்டம்ப்ட்ல அடிச்சிட்டாரு. சாதிக்க பிறந்தவன் ஷாட். சரிங்களா? நான் உங்களுக்கு விவரமாக காட்டியிருப்பேன் அந்த ஸ்லிங் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. எதில் அடிச்சிருக்கோம் பாருங்க. நல்ல சூப்பர் சைஸ். என்னதுல சரியான சைஸ். ஒத்துட்டு உள்ள போயிட்டுனே. இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு 2-3 மீன் அடித்தா போதுன்பா. 1/2 கிலோ சைஸுக்கு மேலே இருக்கும் போல. சைஸை பாருங்களேன். இல்லை உங்கள் கைக்கு மிச்சமெல்லாம் இருக்கு. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. சாமி பீசி அட்ரா சக்கண்ணா. ஓ அடி வரும் ஃபுட்பால் சவுண்டு. ஆமாம், அப்படிதான் அடிக்குது. இதில் என்னென்ன இந்த சைஸாக இருக்குது. தண்ணியில் வச்சு சின்னதாக தெரிஞ்சுது. சூப்பராக இருக்குல்ல? செப்பிலி மாதிரி தான் இருக்குது. ஐயா சார், இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். சிக்காக வந்துருச்சு. தலை சப்போர்ட் இல்லாமல் எடுக்க முடியாது. நல்ல சைஸு, சூப்பர் சைஸ். ஏய், நான் ஒரு தவறு பண்ணியிருக்கேன். நான் அதை சொல்லிடுறேன். சரிங்களா? இது என்னோட தப்பு தான். மீன் அடிச்சிட்டேன் நான். மீன் போயிடுச்சு. இந்த இதை அமுக்காம விட்டுட்டேன். இதை அமுக்காம விட்டனால பிரைட் அத்திருச்சு. யாருக்குன்னா ட்ரையல் பார்க்கும்போது ஒரு கம்பை விட்டாச்சு. இப்போ ஒரு அம்பு விட்டுருக்கேன். ஒரு மீன் பிடிச்சே பார்த்துருப்பீங்க. 2 மீன் அடிச்சிட்டேன். நான் அம்போட போயிட்டு. இந்த சம்பவங்கள் நடக்கும். இது என்ன வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பட்டன் அமுக்கிறத மறந்துடாதீங்க. இது அமுக்கினா தான் நூல் வெளியே வரும். சரி, முதல்ல அணுகுங்கனால இது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதனால் வெக்ஸ் ஆகிறாதீங்க. நானும் வெக்ஸ் ஆக மாட்டேன். நான் பண்ண ஒரு சின்ன தவறுனால இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து கிளியராக கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளை வச்சு நீங்களாக கற்றுக்கிறணும். நான் பண்ண தவிர நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன். வேறு ஒரு பர்பஸும் கிடையாது. நான் அந்த லாக் அந்த சுவிட்சை தட்டாமல் விட்டதுனால அடித்து அத்து உள்ளே லாக் ஆகிடுச்சு. இதே தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. சரிங்களா? மீன் அடிக்க முன்னாடி சுவிட்சை தட்டிட்டு மீன் அடிங்க. இனிமேல் இதை சிக்க எடுத்துகிட்டு அடுத்த ஆரோவை போட்டு அடிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அடிச்சிட்டீங்களா? இருங்க. ஏப்பா, நான் பார்த்துட்டேன். ஓடுது. பார்த்து. ஓ, வந்துருமா? கேட்டேன். என்ன பார்த்து. ஏய், கவனண்ணே. ஏ அம்மா, தூக்குங்க. இது என்னதுன்னு பீஸு. மொட்டா சைஸ்ல எல்லாம் இருக்கான். எவ்வா அதாம்ல வர்க்கீஸு பாத்தியா வர்க்கீஸு சைஸ் பாருங்க. மூஞ்சி மறைக்கி
அடிச்சுட்டு ஃபைட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. நேரம் எடுக்கிறது இந்த பாதி தான் எடுக்கணும். நீ எந்த பாதிக்கு வந்துச்சோ இதே பாதிலாம் எடுத்தாகணும், இல்லைன்னா கழட்டி விட்டு தான் எடுக்கணும். அதுங்களா போய் எடுத்தோன்னா தான் வரும். இதை எடுத்துட்டேன், நூல் எடுத்துட்டேன். இதில் ஒன்று என்ன, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கவனமாக பார்த்தே பேசியிருக்க மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் சரி பேசிட்டு கொஞ்சம் இப்போ சிக்கு எடுப்போம். 2 மீன் சைஸான மீன் தான் அடிச்சிருக்கோம். ஒரு மீன் அம்போட போயிட்டு அடிச்சிட்டேன், அம்போட கிளம்பிட்டு. இங்கே டார்கெட் எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா தரமான பீஸாக தான் அடிக்கிறோம். 2 மீன் பிடிச்சிருக்கோம். சரிங்களா, ட்ரை இது எதனால் அப்படின்னா, நான் பால் ஸ்லிங் ஷாட்னு ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் வீட்டில் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன். வேறு வச்சு இந்த வாட்டர் கேன் வச்சு அடித்து அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் அடுத்த பர்பஸ் வந்தேன். இதே இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தண்ணியில் வந்து புதுசாக ட்ரைனிங் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மீனை மேலே அடித்து மிஸ் ஆகும். அப்போ மீன் களையும், நம்மளை பார்த்தாலே ஓடிடும். அதனால தான் வீட்டிலேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிங்க அப்படிங்கிற சொன்ன காரணம். சரிங்களா, சரி அடுத்த மீன் ஏதாவது அடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். சிக்கா கிடக்கு, சிக்கெல்லாம் எடுக்கணும். நூல் அங்கே வரைக்கும் கிடக்கு. அடிச்சு பாருங்க, ஓரத்தில் தான் நிற்கான். சும்மா குத்து மதிப்பாக அடிச்சு பாருங்க. அடிச்சிட்டீங்களா? அவ்வளோதான், நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அடித்தா உளுந்துருங்கல்ல, குறி வச்சா தப்பாது. அப்போ இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கானே, எல்லாரும் ஏமாத்துறாங்கப்போ. இது இருக்கு துள்ளுற பார்த்தேன், மீன் இருக்கு. வா 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 எங்கே தரங்கு போயிடாம. மீன் போனால் பிரச்சனை இல்லை, தரங்கு போயிடாம. ஒன்று கண்டை கண்டு தான் இருக்கு. வாங்க இல்லை வேறு எப்படிங்களா சார்? அண்ணா வாங்க வசம் விழுந்துருதுண்ணே. அடி அப்படி விழும்ண்ணே. நம்ம சேனல் நீங்கள் பார்த்தது இல்லையா? எந்த சேனல்ண்ணே? தூத்துக்குடி தூண்டில் மீன் ஒன்று பார்க்குறியா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பாருங்கடா, கட்டிய பாருங்க. கரெக்டாக தலை வீடியோ அடிக்கிறதே எடுத்துட்டாரு. இத்தனைக்கு கரெக்டாக அக்யூரஸி எனக்கு தெரியல. மீன் கண்ணே தெரியல. மீன் மாடு சரியான மாடு அடித்தேன். ஏரோ ஃபுல்லாகவே உள்ளே போயிடுது. ஓய் இல்லைப்பா, இல்லை காட்டுறதுக்கு. ஐயோண்ணோ பார்த்து அட்டிமா பார்க்காங்க, ஓரமாக போய் விளாடுங்களேன். எல்லாமே சைஸ் தான். 3 மீன் அடிச்சிருக்கோம், 3 மீனும் சைஸ் தான். நாள் ரெயின் நண்பா. இதில் வந்து ஃபெயிலியரும் இருக்குது. நான் வீடியோவில் ஒரு சில கிளிப்பு காட்டியிருப்பேன். எல்லோரும் எடுத்த உடனே கற்றுக்கிற முடியாது. நான் ஸ்லிங் ஷாட் வீட்டிலேருந்து ட்ரைனிங் எடுத்ததுனால தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடிக்கிறேன். சரிங்களா, அதுதான் உண்மை. முதல்ல ஸ்லிங் ஷாட் வாங்கி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக வந்து கம்மால் அடித்து மீனை களைச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கே மீன் கிடையாது. நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம். அதனால தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா, அடுத்த மீன் ஏதாவது அடிக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யம் கிடையாது. ஐயோ மிஸ்ஸு கரெக்டாக போச்சு. மிஸ் ஆகிட்டு. இந்த மாதிரி மிஸ் ஆகி காட்சியும் இருக்கும். யார் அடித்தாலும் மிஸ் ஆக தான் நண்பா, மிஸ் ஆகாமலாம் இருக்காது. நான் அதுக்காக தான் இந்த காட்சியில் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். நூறு காட்டுறேன். அந்த காட்சியும் எதுக்காக காட்டுறேன்னா, நூலுக்கு சிறப்பு இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, அதுவும் ஒரு காரணம் தான். மிஸ் இல்லாமல் யாராலையும் அது பழக முடியாது. சரிங்களா, நீங்களே வாங்கினாலும் நிறைய மிஸ்ஸிங் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லிங் ஷாட் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா தவிர்க்கும் மிஸ்ஸிங்கு. ஒரு 4 மிஸ்ஸிங் இருக்கும், 2 அடி கன்ஃபார்மாக விழும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னாச்சு, அடிச்சிட்டீங்களா? சா என்ன தட்டிட்டா? இல்லை தலை குத்திட்டு விட்டுட்டோ. என்ன டக்குன்னு எடுங்க, அடுத்த சாட்டை போட்டுருங்க. சா உள்ளே இறங்கலை.
அப்படியா? அடி விழுந்துச்சு. கொடுத்துருங்க. இல்லை விளையிட்டு கம்பு தரங்கு விளைய போயிட்டு சார் கெண்டை கொஞ்சம் தான் மிஸ் அடிச்சிருவோம். செமையாக இருந்திருக்கும். அடிச்சிட்டீங்களா? என்ன பார்த்துட்டேன் வரேன். ஓ ஒன்றும் தெரியல. எங்கே இருக்கு? நான் கீழே போயிட்டு வரட்டா? பார்த்து சிலேபி தான். இவன் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கான். அப்படியே சுற்றிட்டே போயிருங்க. ட்ராகு எப்படி இழுக்கு பாருங்க. ஆமாம் எப்போ தேடிய பாருங்க. எம்மா சைஸு எம்மா பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் ரன்னிங்கில் இருக்கிறத அடிக்க முடியல. இந்த பொத்துட்டு இருக்காருவன் எல்லாம் ரன்னிங்கில் இருந்தால் பார்த்தீங்களா? அவன் கரெக்டாக ஒதுங்கி நின்னான். அந்த ஒதுங்கி நிற்கிறத அடிக்க முடியுது. ரன்னிங்கில் இருக்கிறத வந்து டார்கெட் பண்ணாலும் அடிக்க முடியாது. விவரமாக மிஸ் ஆயிடுது. அவன் ரொம்ப அலர்ட்டாக இருக்கான். ஆறுமுகம் எத்தனை ஒரு பிரச்சனை என்ன சைஸ் பாருங்க. அடியை பாருங்க எங்கே எடுத்துருக்குன்னு. கரெக்டாக மண்டையே எடுத்திருக்கேன். நல்லா சாட். இன்றைக்கி வந்து 4 மீன் பிடிச்சிருக்கோம். மீன் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது அடிக்க முடியுதான்னு தெரியாது. ட்ரை பண்ணுவோம். நிற்கிற மீன் மட்டும்தான் டார்கெட் பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்லிங் ஷாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லிங் ஷாட்டை உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க. சரிங்களா? இல்லை அடிச்சிட்டீங்களா? ஒன்றுமே தெரில. டேங்க் பின்னாடி இருந்துட்டு அடிச்சிட்டாங்க. இருங்க எங்கே வர? இப்படியா? இருங்க எங்கே? பார்த்து வலிவிடும் நான் இந்த எங்கண்ணே செடியில் சுற்றி இந்த இருக்கா? மீன் இருக்குல்ல? ஆமாம் உள்ளே இழுத்துட்டேன். இந்த வரம் பாருங்க கருஞ்சில் வச்சு. ஆமாம் ஆடா வெளியே இதில் வந்துருமா? அத்துறாமண்ணே கல்லில் போட்டு அத்துறாமண்ணே. செடியில் நல்லா சுற்றிட்டீங்களா? ஐயோ கருஞ்சிலேபி இதுதான் நம்ம ஊர் பிரீடா? எப்படி ஓடுறான் பாருங்க. சா என்ன ஓட்டம் எப்படி ஒன்று வர பார்த்தீங்களா? அம்பில் இருக்கிறதே அவன் மறந்துட்டாங்க. சரிங்களா? அம்பு 90% பொத்துருது. ஆனால் பெரிய மீனை பொக்க மாட்டேங்குது. போட்டு கட்டுறேன் பாருங்க. அது எப்படி அம்போட அவன் அழகாக உட்காந்துருக்கான் பாருங்க. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. அடிப்பட்ட சோடே இல்லை அவனுக்கு. தெரியல போல இருக்கு. அவனுக்கு வலி இல்லாமல் பொத்துருக்குமோ? கிளம்பிட்டான். இந்த சரி சரி. ரொம்ப ஆமாம் ரொம்ப காயப்படுத்தாத அந்த மாதிரி. சரி எங்கள் தலை எடுக்கிறத காட்டுறேன். எங்கள் தலை தான் எனக்கு பின்னாடி பக்கபலமாக நிற்கிறாரு. அவர் தான் அந்த ப்ரைடில் சிக்கு விழுந்தாலோ அந்த மீனை தட்டி எடுக்கிறதோ எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஏன்னா இதுக்குன்னு மெனக்கெட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே அலைஞ்சிருக்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ரவுண்டு தான் கொஞ்சம் சின்ன மீன் அடிச்சிருக்கோம். பெருசாக தான் டார்கெட் பண்ணோம். ஆனால் பெருசு இல்லை. இதை விடவும் முடியாது. அடிபட்டுட்டு ஆனால் இது ரொம்ப சின்னதும் கிடையாது. நல்ல நார்மல் சைஸு. நாங்கள் எதிர்பார்த்த சைஸில். சரி ரைட். அடுத்து ஏதாவது ஒன்று டார்கெட் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸ்லிங் ஷாட் தான். தலை எப்படி நான் முதல்ல ட்ரை பண்ணும்போது என்ன நினச்சிங்க? சத்தியமாக கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருந்தேன். பார்த்தீங்களா? ஏன்னா எனக்குமே லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஸ்லிங் ஷாட்டில் நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். அதாவது பால் ஸ்லிங் ஷாட்டில் அதில் ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். நம்ம ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டை ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரி பார்த்தோன்னே டப்புன்னு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 7 வாட்டி அடிச்சிங்கன்னா ஒரு 3 இது ஹூக் ஆகுது. மற்ற இது தட்டி போயிருது. குத்தி மிஸ் ஆகி அதை சொல்லுங்க. இப்போ செதில் இப்போ குத்தி காட்டுங்கல்ல இந்த பக்கம்
பாருங்க இப்படி குத்தி பஞ்சிங் ஆயிருது. பஞ்ச் ஆகல, இது பவுன்ஸ் ஆயிருது. இது கிராஸா போச்சுன்னா ஏறிடுது. பவுன்ஸ் ஆயிருது. இதுல வந்து எப்படின்னா நீங்க அம்பு அடிக்கும் போது இங்க பாருங்க இப்படி இருந்து இப்படி ஏறிட்டுனா உள்ள போயிருது. இப்படி குத்திட்டுனா பவுன்ஸ் ஆயிருது. அப்படியே இப்படி ஏறும் பாருங்க, இப்படி ஏறும்போது மட்டும்தான் அம்பு ஆற உள்ள போகுது, அந்த செதில புடத்துக்கிட்டு உள்ள போகுது. இதே இதுல இப்படி குத்திச்சு அப்படின்னா அந்த செதில தட்டி விட்டுருது. இந்த மீனுக்கு சொல்லல, பருமீனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்த மீன் ஏதாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வீடியோட நிறைய பேருக்கு வந்திருப்போம் பக்கத்தில், இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னும் திடீர்னாக்கில் மீன் அடிச்சிட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம், திடீர்னு மீன் அடிச்சிட்டு இருப்போம். சரி, ரைட்டு. அடிச்சிட்டீங்களா? ஓய், துள்ளுச்சு. அடி விழுந்துச்சுல? ஆமா, அடிச்சு துள்ளிக்கு முள்ளு ஏற மாட்டேங்க சொன்னாங்கல்ல. இதுல சுத்துங்க. அடி கரெக்டான அடி. எப்படி துள்ளிச்சு? அதான் முள்ளு சார் பண்ணோன்னே அந்த கல்லுல அடிச்சது பார்த்தீங்களா? ஏன்னா லாங் கூட, டிஸ்டன்ஸ் கூட. ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு ஆரோ வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பாஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகாது, ஸ்லோவாயிடும், அந்த பவர் குறைஞ்சிரும். கெண்டையும் இப்படி தான் ஆயிடுச்சு, சிவரும் இப்படி தான் ஆயிடுச்சு. இது மழுங்கின விஷயம் இல்லைண்ணே, கொஞ்சம் பக்கத்துலன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளினா கம்மியாயிரும்ல. போஸ்ட் அடி விடுவாங்க இல்ல, குத்திட்டு விட்டுரும். அண்ணா அதிசயமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க? வாயை பிளந்துட்டு அலையும், இவனுக்கு வித்தியாசம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இங்கே அடிக்க நல்லா தெரியுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சார் பண்ணாமல் விட்டுட்டோம். அடிச்சிட்டீங்களா? ரன்னிங்ல இருந்து இழுக்கம் தெரியுதா? வந்துட்டுனா வருதுமா தட்டுமான்னு தெரியல, ட்ரை தான் பண்ணுறேன். நான் உள்ளே முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கவனம். அதான் வளர்க்குறேன். ஆனால் உள்ளே சுற்றிட்டு செய்யல நினைக்கிறது. வந்துடும் உங்கள் நல்ல மனசுக்கு வந்துடும். அதான் வரைக்கும் அட்டியா கேளு. முதல்ல இது மீன் கிடையாது, முதல்ல மூவிங்கில் இருந்தோன்னு அட்டியை பாருங்க, அட்டியான அட்டி. சைஸை பாருங்க, தூக்கி காட்டுங்க, அப்போ தானே சைஸே தெரியும். நிறைய பாருங்க, சில்ல கிழங்குங்க, நிற்க மாட்டேங்கான், அடங்க மாட்டேங்கான மாதிரி. ரொம்ப பயங்கரமான ஆளாரமா போல. இங்கே பாருங்க, அப்போ அம்மா ஃப்ரேமுக்குள்ளே வர மாட்டேங்குது. சரியான பீஸு, அடி அக்கிருச்சு, சரியான அக்கிருச்சு. நான் கையில் ஆட ஆரம்பிச்சிட்டு, இது எதுக்கு தெரியுதா? சாப்பிடல நண்பா, 2-3 மணி நேரம் ஆச்சு. அதே இழுத்து விடும்போது நமக்கே படப்படம் வந்துடும். அதனால் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்க வாங்க, சரிங்களா? என்ன ஒரு சைஸுங்க, அப்பா சரியான சைஸாக இருக்குண்ணே. சாதிச்சிட்டீங்கண்ணே. மொத்த நாளே அடி வைக்கிறேங்க. நான் அடிக்கனா உங்களாலே அடிக்க முடியும். எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் அதிகம். இதிலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எதை பார்த்தாலும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்களே கற்றுக்கலாம். உங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணி இருக்குது, ஜிலேபி தான் அதிகமாக அலையுது, தூண்டி போட்டால் கடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன், முன்னாடியே சொல்லியிருப்பேன். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்குற ஆளுக்கு இந்த தூத்துக்குடி தூண்டில் மண் விளையாட போட்டிருக்காரு வீடியோ நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களே விவரம் சொல்லுவாங்க. ஏதாவது குறைச்சி கொடுப்பாங்களான்னு கேளுங்க, திடீர்னு குறைச்சி கூட கொடுக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து எதாவது அடிக்க முடியாது பார்ப்போம். பார்த்தீங்களா, அடிக்கிற மட்டும் நம்மளோட வேலை. தலையோட வேலை என்னென்னா அந்த மீன்லேருந்து அம்பை கட்டுறது தலையோட வேலை. இப்படி தான் நடந்துட்டு இருக்குங்க. தலைக்கான இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இதை உண்மையில் எதிரே பார்க்கலாம். ஆமாம், எங்கேயும் அடிக்க போகிறான், பாம்பு விடுறேங்க, பாம்பு விடுவானா விட மாட்டானு நினச்சிருப்பாரு எங்கள் தலைவன். ஆமாம், அடிப்பானான்னு தெரியலையேன்னு நாங்களுமே நினச்ச காலங்கள் இருக்குது. அதை ஓப்பனாகவே சொல்லுவோம், தோல்வினா தோல்வி, வெற்றினா வெற்றி. இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த அன்பு கிராஸ் ஆகிருக்கு, தலை தெரியுதுல, தெரியுதா? அந்த கிராஸை போகும்போது தான் போகுது. பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அம்பை எப்படி குத்துறாரு பாருங்க. ஒரு சாட்சி இறக்குறாரா? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கிராஸ் அம்பு ஏறிட்டு அப்படின்னா 90% மீனில் அடி ஏறிடுது. இந்த கிராஸ்ல ஏறி அதை தான் சொல்கிறேன்.
அந்த கிராஸ் இதில் போச்சுன்னா மீனில் அடி எறியதில்ல, ஸ்ட்ரைட்டாக அடிச்சுன்னு வைங்களேன் முட்டிடுது. நான் நிறைய மீன் தட்டிட்டு எனக்கு ஒரு 3 மீன்ட்டை தட்டிட்டு இப்படி. நான் அதனால தான் சொல்கிறேன். இங்கிட்டு கொஞ்சம் நான் கொண்டு வந்துருக்குல்ல, இந்த பக்கம் வந்துருங்க. ரோட்டில் வண்டி வேறு வருது. அந்த அம்பை தான் எங்கிட்ட உள்ளே வருதுன்ட்டு தேடிட்டு இருக்காரு. எந்த இடத்துல அந்த அந்த இப்போ கரிதல் இருக்குல்ல, அதான் இதில் தானா? அந்த அந்த சரி 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 அந்த கரிதல் இருக்குல்ல லைட்டா, ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த நூலை படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த நூல் எங்கிட்டு கூடி வருது, அந்த இருக்கான் அந்த இருக்கான். அது உள்ளே கூடி விடணும். பாரு என்ன அளவில் நோண்டிட்டு இருக்காரு பாருங்க. எனக்கு கை மீன் சரியான சைஸில் இருக்கு, பிடிக்க முடியல, பிடிக்க முடியல. அது கடந்து மல்லு கட்டுது. நம்ம இப்படியும் எடுக்கலாம், நூலை அவுத்தும் எடுக்கலாம். ஏன்னா தலை வந்து இப்படியே நோண்டியாக எடுத்துட்டாரு. வந்தால் வந்துட்டு பாருங்க, நம்ம வெட்டி பார்த்துட்டா அவ்வளோதான், இனிமேல் வந்துடும். இட்ஸ் ஓகே. என்னாச்சு? அப்புறம் கடிக்க வச்சுட்டு போங்கய்யா. ரப்பர் என்ன கண்டிஷனில் இருக்கு பாருங்க, கலண்டுட்டு பெரிய மீனை போச்சு. அவன் என்ன தெரியுதா, தியாலி தேலியா சிவப்பு கலர்ல போனான், தூக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்படின்ட்டான். என்னண்ணே இது? அடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே கிடக்கா. ஐயோ மாடு மிஸ் ஆகி சின்னது மாட்டிக்கிட்டானோ. அவன் கூட பக்கத்துல வந்தான்ல. ஐயோ நான் உங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன், மீன் எடுக்காம. ஆமா அந்த மாடு ஸ்லிப் ஆயிட்டு. லட்டுல வச்சோன்னு கூட வந்தவன் அதான் லட்டுல நினைச்சியா, நட்டுல வச்சோன்னு கூட வந்து கோபாலு திட்டான். கொஞ்சம் கட்டஞ்சேரி உருகிட்டு இல்லையா? வடா 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 வடா. சார் மாடு சரியானது. உங்களுக்கும் கை ஸ்லிப்பான மாதிரி இருந்துச்சுண்ணே. இல்ல அதான் அடிச்சேன், சடக்கு முன்னாடி போச்சுல, பின்னாடி வந்து ஒரு மாட்டாரு. சரி சரி சரி, குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு மாட்டிட்டான். நாங்க இவன் டார்கெட் பண்ணல, உண்மையிலே இவனை டார்கெட் பண்ணல. இவன் வந்து இப்ப உண்மையிலே எதிர்ச்சியா வந்து மாட்டுவேன். இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணதில்ல, அவன் தான் திட்டுறான். ரைட் ஓகே, அடுத்து அடிக்குதான்னு பார்ப்போம். இந்த ஒரு மீனுக்காக நண்பா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்விங் ஷாட்டில் மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. நாங்கள் மிஸ் பண்ண காட்சியுமே இதில் இணைச்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஃபெயிலியருமே இதில் சேர்த்து போட்டிருக்கோம். நாங்கள் மாதிரி வச்ச உடனே அடிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நண்பா. நான் ராடு போடும்போதே சொல்ல மாட்டேன், ஸ்விங் ஷாட் அடிக்கும் போது சொல்லிட போகிறேன். சத்தியம் உண்மை என்னவோ அதை மட்டுமே சொல்லுவோம். என்ன ஸ்விங் ஷாட்டில் யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அன்பாக்ஸ் வீடியோ போட்ட ஸ்விங் ஷாட் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ரப்பரு, அந்த ரீலு, இதில் மட்டும் நம்ம பிரைடு மட்டும் புதுசாக ஏற்றிருக்கோம் சரிங்களா. இது உள்ளே வந்து நரம்பு தான் வரும், இதில் நம்ம பிரைடு மாற்றிருக்கோம். இது கையுறை சரிங்களா. இதில் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். எங்களுக்கு போதுமான மீன் பிடிச்சிட்டோம், அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். இப்போ தலையை மீனை காட்டுவார் சரிங்களா. நம்ம தலை காட்டுறாரு பாருங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ தங்கத்தையும் பாருங்க. ஆமா சூப்பரா பாருங்க, ஜோடியா இருக்காங்க ஜோடியா. அட்டி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருந்துச்சு, டொம்மு டொம்முன்னு அட்டி. ஆனா நிறைய தட்டி மிஸ் ஆச்சு உங்களுக்கு. அந்த வீடியோ எல்லாமே குறி சொல்லியிருப்பேன், அது எப்படி யாருன்னா எப்படி உள்ள போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன். நாங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் காட்டுறேன். இது உயிரோட தான் இருக்கு, நல்லா கையில வச்சிருக்குது பாருங்க. எல்லாமே பெத்த பெத்த பீஸு. பார்க்க உங்களுக்கு வீடியோல சின்னதா தெரியலாம், ஒவ்வொரு மீனும் 1/2 கிலோவுக்கு மேற்பட்ட சைஸ் தான். இந்த சின்ன மீன் தான் இதுதான் சின்னது, ஒரு 1/4 கிலோ சைஸ் அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ரைட்டே பங்கம் பண்ணிட்டோம் அன்னைக்கு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஹைக் பட்டனையும் கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. இதே போல மற்றொரு வீடியோல சந்திப்பு நண்பர்களே. பாய் பாயும் சொல்லி விட்டுருங்க.